இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். There's a fire. Kareem, we need to go. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலுக்கு ஈரான் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. உலகை பதற வைத்துள்ள இந்த பயங்கர போரில் தங்கள் உச்ச தலைவரையே ஈரான் இழந்துவிட்டது. இதனால் இஸ்ரேலையும் அமெரிக்க படைத்தளங்கள் இருக்கும் சவுதி, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், பஹ்ரைன் உள்ளிட்ட 8 முஸ்லிம் நாடுகளையும் தீவிரமாக தாக்கி வருகிறது. இன்று 2வது நாளாக இந்த 9 நாடுகள் மீதும் சரமாரியாக குண்டு வீசி வருகிறது. இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தில்தான் ஈரான் குண்டுமழை பொழிகிறது. அபுதாபி, துபாய் சர்வதேச விமான நிலையங்கள், உலக புகழ்பெற்ற ஓட்டல்கள், குடியிருப்புகள் மீது ஈரான் குண்டு வீசி வருகிறது. போர் துவங்கியதிலிருந்து இதுவரை 165 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 2 குரூஸ் ரக ஏவுகணைகளை அமீரகம் மீது ஈரான் வீசியிருக்கிறது. இதில் அனைத்து ஏவுகணைகளையும் இடைமறித்து அழித்துவிட்டோம். சில இடங்களில் ஏவுகணை துண்டுகள் சிதறி சேதம் ஏற்பட்டுள்ளது. ஏவுகணை மட்டுமின்றி 541 ட்ரோன் குண்டுகளையும் அமீரகம் மீது போட்டுள்ளது. இதில் பெரும்பாலானவற்றை வானிலேயே அழித்துவிட்டோம். சில ட்ரோன்கள் குடியிருப்புகள் மீது மோதி சேதம் விளைவித்துள்ளன. சில ட்ரோன்கள் கடலில் விழுந்துவிட்டன. ஈரான் நடத்திய தாக்குதலில் இதுவரை வெளிநாடுகளைச் சேர்ந்த 3 பேர் பலியாகி உள்ளனர். பல நாடுகளைச் சேர்ந்த 58 பேர் காயம் அடைந்துள்ளனர் என்று அமீரகம் கூறியுள்ளது. அமீரகத்தில் இருக்கும் இந்தியர் ஒருவரும் ஈரான் தாக்குதலில் காயம் அடைந்திருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. அவருக்கு பெரிய காயங்கள் இல்லை, நல்ல நிலையில் இருக்கிறார் என்று நம் தூதரகம் கூறியுள்ளது. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள ஓட்டல்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருப்பது மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது.